நான் சொல்கிற இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பேச்சுலர் சமையல் பார்ட் 1. பேச்சுலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், புதினா துவையல் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இஞ்சி, புளி, மிளகு அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, வானல் வச்சுக்கோங்க. வானல் ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக தான் இருக்குது, புதினா கொஞ்சமாக இருக்குது. அதனால என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதே மாதிரியே வானல் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு புதினா எடுத்து போட்டுக்கோங்க. புதினா எடுத்து போட்டு வதக்குங்க. புதினாவும் நல்லா வாசனை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. புதினா பாருங்க எவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ தான் இருக்குது. புதினா பயங்கரமாக விரட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே வானல், அது அடுத்தது என்ன இருக்குது மிஸ்ஸு, இதோ இவன் என்ன பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகம் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டான். இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்து போடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி, அடுத்தது புளி, மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். புளியை மேஷ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே கொட்டை எடுத்த புளி தான். காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டே போட்டோன்னா கருகிடும். கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தலைவன் காஞ்ச மிளகா தான். நாங்களாம் ரொம்ப காரமாக சாப்பிட்ற ஒரு பர்சனு. எனக்கு காரம்னா தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதங்கிட்டான், பயங்கரமாக வதங்கிட்டான். இதுக்கு மேலே போனால் அவன் கருகிடுவான். பயங்கரமாக எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டோம். சூடானோடனே கெட் ரெடி சட்னி. எல்லாமே சூடு பயங்கரமாக ஆற ஆரம்பிச்சிச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு முடிச்சுட்டு லைட்டாக சால்ட்டு போட்டோம். சால்ட் போடலன்னா அவள் தான் கெட் ரெடி அரைச்சி. நல்லா அரைஞ்சிடுச்சு. வாவ், செம்மையாக இருக்குல்ல. பார்த்தீங்களா எப்படி அரைஞ்சிருக்கு. மறுபடியும் எண்ணெய் ஊற்றவும். நம்மளோட துவையல் ரெடி ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்? பேச்சுலர் யாராவது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.